செய்த தவறுக்காக ஒருவன் போலீசால் பிடிபட்டு ஜெயிலுக்கு செல்வது அந்த நபரின் வாழ்க்கையில் ஒரு பெரிய கரும்புள்ளியே. தண்டனை காலத்தை முடித்துவிட்டு வெளியே வந்தாலும் சமுதாயம் அவனை ஜெயிலுக்கு போனவன் என்ற கண்ணோட்டத்துடன் தான் பார்க்கும். இப்படி சிறைக்கு சென்ற ஒரு வாலிபன் தான் ஒனேசிமு. இந்த வாலிபனை குறித்து திருத்தூதர் பவுல் பிலமோன் என்பவருக்கு எழுதிய திருமுகத்தை புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். ஒனேசிமு தன் நாட்களில் தன் எஜமானாகிய பிலமோனுக்கு விரோதமாக செய்த ஒரு தவறு நிமித்தம் ஜெயிலில் அடைக்கப்பட்டான். ஆனால் அங்கே அவனுக்கு ஒரு பெரிய திருப்புமுனை இருந்தது. நற்செய்தியின் நிமித்தமும் அங்கே சிறையில் திருத்தூதர் பவுலும் இருந்தார். பவுலின் அன்பினாலும் ஜெபத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து ஒனேசிமு மீட்கப்பட்டான். ஒனேசிமு விடுதலை பெறும் நாள் வந்தது. அவனை கிறிஸ்துவுக்குள் ஏற்றுக்கொள்ளும்படி அவன் எஜமானாகிய பிலமோனுக்கு பவுல் எழுதின அன்பின் நிருபம்தான் இந்த பிலமோன். அன்பு வாலிபனே, இந்த செய்தியை கேட்கும் நீ வாழ்க்கையில் செய்த ஏதாவது ஒரு தவறின் நிமித்தம் சமுதாயத்தாலும் குடும்பத்தாலும் நண்பர்களாலும் வெறுக்கப்பட்டவனாய் இருக்கிறாயா? ஒருவேளை ஒனேசிமுவைப் போல ஜெயிலுக்கும் சென்று வந்திருக்கிறாயா? உன்னிடம் பேசவோ உன்மேல் அக்கறை காட்டவோ யாருமில்லாத நிலையில் இருக்கிறாயா? சமுதாயத்தில் ஒரு மதிப்பான வாழ்க்கை இனி நமக்கு கிடைக்காது என்ற நிலைக்கு வந்து விட்டாயா? உனக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவை நீ விசுவசித்து நம்பும் போது அவர் உன் இருண்ட வாழ்வை வெளிச்சமாக மாற்றுவார். உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். குற்ற உணர்வுகளிலிருந்து நீ முழுமையான விடுதலையை பெற்றுக்கொள்வாய். அது மட்டுமல்ல, மனிதர் கண்களில் தயவு என்னும் ஒரு ஆசீர்வாதத்தையும் தருவார். நீ எதிர்பாராத மனிதர்கள் தேடி வந்து உன்னை அன்பாய் ஏற்றுக்கொள்வதை நீ பார்க்க முடியும். கிறிஸ்தவ விசுவாசிகளுள்ள திருப்பலி நிறைவேறும் ஆலயத்திற்கு நீ போகும்போது உனது கடந்த கால வாழ்வு தெரிந்தும் உன்னை உண்மையாக நேசித்து உன்மேல் கரிசனை கொள்ளும் ஒரு கூட்டம் மக்களை நீ காண்பாய். மேலே வசனத்தில் நாம் கண்டது போல, முன்பு யாருக்கும் பயனற்றவனாக இருந்த ஒனேசிமு பின் அனைவருக்கும் பயனுள்ளவனாக மாறியது போல உன்னுடைய வாழ்க்கையும் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக மாறும். ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசுவே, என் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட என்னை பயனுள்ள பாத்திரமாக மாற்றும். ஆமீன்.